ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அட்டகாசமான மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மீன் குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு எனக்கு நல்லாவே வராது, எப்படி செஞ்சாலும் மீன் குழம்பு புளி குழம்பு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப ஈஸியாக எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, தக்காளி, வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளோதாங்க. இந்த பாருங்கள், மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எருமை நாக்கு மீனும் அப்புறம் இந்த சீலா மீனுன்னு சொல்லுவாங்க, அதுவும் தான். இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம கடையிலே கட் பண்ணி வாங்கிட்டு வந்தால் கூட ஒரு வாட்டி நம்ம வீட்டில் அதை நல்லா வாஷ் பண்ணிடணும். இதில் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் போல் உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கையாலே நல்லா உரசுனா மாதிரி நம்ம இது பண்ணி எடுத்துக்கணும். இது அந்த ஸ்மெல் வராது, கவுச்சி அடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வராது. கொஞ்சம் புளி ஊற போட்டுக்கணும். உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்னது தான், ஒரு சில பேர் நல்லா புளிப்பாக சாப்பிட்ணும் அப்படிம்பாங்க மீன் குழம்பு பொறுத்த அளவுக்கு. ஒரு சில பேர் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். 2 பச்சை மிளகாய் கீனி சேர்த்துக்கோங்க, இல்லைனா கீனாமல் கூட நம்ம சேர்த்துக்கலாம். புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். புளியை நல்லா மசிச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் புளி ஊற போட்டு வச்சிட்டிங்கன்னா அது நல்லா ஊறி வந்துட்டுனா டக்குன்னு நம்ம கரைச்சி எடுத்துடலாம். நான் குழம்பு ரெடி பண்ணுறப்ப கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஊற வச்சுருந்தேன். அதனால தான் அதை நல்லா மசிச்சு கரைச்சி விட்டுட்ருக்கேன். கரைச்சாச்சு. அடுப்பில் ஒரு மீன் குழம்பு சட்டியை வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் நம்ம நார்மலாக சேர்க்குறத விட கொஞ்சம் கூட எண்ணெய் நம்ம ஊற்றி தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆயில் சூடானதுக்கப்புறம் அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது கூடவே வெங்காயம், சின்ன வெங்காயம் நான் சேர்க்குறேன். நீங்கள் இந்த சைஸில் வேணாலும் சேர்த்துக்கோங்க, இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட வேணாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூடவே தக்காளி சேர்த்துக்கணும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை, இது எல்லாம் நல்லா வதங்கி வரணும். எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் உப்பு சேர்க்குறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா நம்ம குழம்பு கொதிக்கிறப்பையும் சேர்த்துக்கலாம் உப்பு. இது கூடவே ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகத்தூள் சேர்க்குறேன். ஜீரகத்தூள் சேர்க்குறதுனால குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். குழம்பு மிளகாத்தூள், வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருந்தா அந்த புளி தண்ணியை சேர்த்துற வேண்டியதான். புளி தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கிளறி கொடுங்க. இப்போ அப்படியே விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட மாங்காய் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, மாங்காய் அதை சேர்த்துக்கணும். மாங்காய் கொஞ்சம் பழமாக இருக்கிற ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மீன் சேர்க்குறப்ப சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா கொதிச்சிட்ருக்கிறப்பயே நம்ம சேர்த்துக்கணும். மாங்காய் போட்டதுக்கப்புறம் குழம்பு பாருங்கள், நல்லா இதை போல் சுண்டி வந்திருக்கு.
இந்த ஸ்டேஜில் இருக்கிறப்ப இது கூட நம்ம மீன் சேர்க்கணும். தண்ணியாக இருக்கிறப்பையும் நீங்கள் மீனை சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப தண்ணியான மாதிரி ஆகிடும். ஏன்னா ஒரு சில மீன் சேர்க்குறப்ப மீன் குழம்பு வந்து நம்ம சேர்க்குறப்ப அந்த கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். ஆனால் நம்ம மீனை சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு ரொம்ப தண்ணியாக போன மாதிரி போயிடும். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குதுன்னு தெரியல. எனக்கு இந்த அனுபவம் ரொம்ப இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், குழம்பு ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் மீனை சேருங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துலேயே நீங்கள் மீன் நல்லா வெந்து வந்துடும். மீனை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்க்குறேன் மேலே. இது அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா இது ஹை ஃப்ளேமில் கொதிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் 5 நிமிஷம் இதை சிம்மில் போட்டுருங்க. சிம்மில் போட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு சூப்பரான கமன்னு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்கலைங்க. ரொம்ப ஈஸியாக மீன் குழம்பு எப்படி சூப்பராக சுவையாக செய்யலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செய்கிற மெத்தட்லேயே செஞ்சிட்டு இருந்தாலும் அந்த டேஸ்ட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்குள்ளே மாங்காய் சேர்த்துருக்கிறனால இதோட டேஸ்ட்டை சொல்லவே வேண்டாம். இதை நாளை விட மறுநாள் இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மீன் குழம்பு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நான் இந்த சேனலில் 3வது வீடியோ மீன் குழம்பு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். கட்லா மீனில் எப்படி மீன் குழம்பு செய்யலாம், அதாவது நாட்டு மீனில் எப்படி மீன் குழம்பு செய்யலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி புது புது வீடியோஸ்லாம் நிறைய நம்ம சேனலில் வரும். மறக்காமல் பாருங்கள். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் மீன் குழம்பு சூப்பராக வரும். நமக்கு சரியாக வரல அப்படின்னு கவலைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.